நல்லா லைஃப்பில் புரிஞ்சுக்குங்க. வரவும் போகிறவன் எல்லாம் வந்து என்னடா சும்மா இருக்கிறியா, என்னடா அதை பண்ணுறியா இதை பண்ணுறியா, இல்லை கல்யாணம் பண்ண வைக்கணும், என்ன அடுத்த கட்ட ஸ்டெப் வைக்க மாட்டியாடா, போக மாட்டியாடா, ஏன்டா படித்து சும்மா சுற்றி வர அப்படி இப்படின்னு கேட்குறோம். வந்து எவனை தம்பி இருந்தால் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணு, ஏன் சும்மா இருக்க அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். ஒரு வேளை வந்து உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க, ஏங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுங்க, நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு காசு திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் வந்துட்டு இளைஞர்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேளை வந்து இதெல்லாம் அவமானம் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவறான வழிகளை வந்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்து ஓடுற பாதை வந்து போகிற வழியாக இருந்தால் எங்கேயோ ஒரு இடம் போய் சேரும் அப்படின்னா ஓடலாம். போகிற இடம் முட்டு சந்தாக இருந்தால் நீங்கள் ஓடின ஓட்ட வேஸ்ட் ஆயிரும். அதுமாரி தான் வெளிநாடுகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். சரியான கம்பெனிகள் அமையல அப்படின்னா அது முட்டு சந்த மாதிரி தான். அப்புறம் வந்து இங்கே கடன் அடைக்க முடியும். அப்புறம் போனால் என்ன சொல்லுவாங்கன்னா போன கடனே அடைக்கல, இவனை நம்பி இப்படி கல்யாணம் பண்ணுறது, பொண்ணு தரும் வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று குறை சொல்லி தான் இருவாங்க. தொலைஞ்ச இடத்தான் தேட முடியும். நம்ம நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கஸ்டமர் 146 கோடி மக்கள் இருக்கிறாங்க.